பண்டைய சோழ நாட்டில் கிமு 10ஆம் நூற்றாண்டில் காவேரியின் கரைகள் அமைதியுடன் பாய்ந்து கொண்டிருந்தன. அந்த அமைதியின் நடுவே இருந்தது ஒரு அறிந்த அரசன், இளம்பெருமான். அவன் இளமையிலும் நுட்ப ஞானத்திலும் தனித்தவன், தெய்வ ஒளியுடன் சுழன்றவன். ஒரு காலையில் அரண்மனையின் மாடத்தில் நின்று சூரியனை நோக்கிய போது அவன் உள்ளம் திடீரென கனமடைந்தது. சூரியன் வெறும் சிவப்பில் திகழ்ந்தான். பறவைகள் வட்டமிட்டு கிளம்பின. காற்று ஏதோ மறைந்த குரலை சுமந்தது. இந்த நாள் ஏன் துக்கத்தை சுமந்து உதயமாகிறது என்றார் இளம்பெருமான். அவர் உணரவில்லை. ஆனால் பழமையான தீய சக்தி ஒரு பக்கம் விழித்து கொண்டிருந்தது. கொடுமுன்றம் என்ற அடர்ந்த காடு திடீரென மின் வெளிச்சத்தால் நடுங்கியது. அங்கு இருந்த ஒரு பழங்கால கோயில் நிலத்தில் புதைந்திருந்தது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு மறக்கப்பட்ட ஒரு சந்தர முறை. அதனை பாதுகாத்து வந்தவர்கள் அமழிசைனர். அவர்கள் காலத்தின் காவலர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள். அவர்கள் ஒரு காலத்தில் ஒரு அபாயகரமான சக்தியை பூமிக்குள் அடைத்துவிட்டனர். அந்த முத்திரை இன்று முறிந்துவிட்டது. அந்த இடத்திலிருந்து எழுந்தது காலன் எழுத்தாணி. காலத்தை கையால் எழுதும்வன். இவன் யமனின் நிழலிலிருந்து பிறந்தவன். மனிதனும் அல்ல, தெய்வமும் அல்ல. இவன் உண்மையையும் நினைவையும் காலத்தையே உண்ணக்கூடியவன். அந்த வாரத்தில் உலகம் மாற்றமடைந்தது. ஒரு நதி 1 மணி நேரத்திற்கு பின்பக்கம் ஓடியது. ஒரு சிறுமி அவளால் கற்றுக்கொள்ளாத பாடலை 3 நாட்கள் தொடர்ந்து சொன்னாள். பட்டணத்தில் மந்திரக்காரர் 10 வருடம் வயதானார் ஒரே இரவில். காலம் வழிமறித்தது. நினைவுகள் முறிந்தன. மக்கள் அச்சத்தில் உறைந்தனர். இளம்பெருமான் காவேரியின் அடியில் மறைந்த ஒரு குகைக்கு பயணம் செய்தார். அங்கு நூற்றாண்டுக்கு ஒரு முறை பேசும் பார்வையற்ற முனிவி இருந்தார். அவர் அக்கத்தை தொட ஒரு சத்தமில்லாத குரல் வெளிப்பட்டது. நிழல் எழுந்துவிட்டது. அதை மீண்டும் கட்டுப்படுத்த முடியுமெனில் உன் இரத்தத்தின் தீயே அவசியம். அவன் உணர்ந்தான், தான் ஒரு சூரிய காவலரின் இறுதி வாரிசு. அவனது உடலில் ஓடுவது அக்னி சுத்திரம். உண்மையை எழுதும் தீ. ஆனால் அதை பயன்படுத்து. அவன் தனது மிகவும் விலைமதிப்பான நினைவொன்றை இழக்க வேண்டியது. காலன் எழுத்தாணி பிறரைப் போல மறைந்துவிடவில்லை. அவன் வெளிப்படையாக வந்தான், ஒரு கவிஞனாக. அவன் பாடிய பாடல்கள் மக்களை தங்கள் பெயர்களையே மறக்க வைத்தன. அவன் சுவரில் எழுதும் வெண்கல வரிகள் இடங்களை வடிவம் மாற வைத்தன. பின்னர் அவன் மாயமானான். ஒரு சிவப்பு மணல் நிறைந்த மணிநேர கண்ணாடியை மட்டும் விட்டுவிட்டான். அரண்மனை மௌனமடைந்தது. மக்கள் நடுக்கத்தில் உறைந்தனர். இளம்பெருமான் தனது முன்னோர்களின் தீயை ஏற்றினார்.